سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவுக்கே புகழெல்லாம். அவன் இறைவன், அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன். அந்த ஏக இறைவனாம் அல்லாஹுவை உள்ளத்தில் உண்மையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி அழியும் இவ்வுலகிலும் அழியா மறுமை உலகிலும் மகத்தான மாபெரும் வெற்றி பெறும் பேறுகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அதற்கு அந்த அருளாளன் அல்லாஹ் என்றைக்குமே அருள் புரிவாராக. வையத்தின் வளமார் ஒளிவிளக்கு, உன்னதமான ஒழுக்க மாண்பியல் சிந்தனையாளர், பல நிலைகளில் பல துறைகளில் அடிமைப்பட்டு கிடந்த மக்களை மீட்டெடுத்து சுதந்திர தாகத்தை அன்றைய உலகத்திலே விதைத்து வெற்றி கண்ட மகத்தான மாபெரும் சாதனையாளர், அவ்வுயிருக்கு மினிய உத்தமர் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து பெருமக்கள், மலேசிய குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவினுடைய சொந்தங்களான உங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பேரன்பு மிகுந்தோரே, இது சுதந்திர காற்று வீசுகின்ற ஒரு பொன் நேரம். ஆம், இந்திய சுதந்திரத்தில், இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய முஸ்லிம்களின் பங்கு என்று சொல்கின்ற ஒரு தலைப்பிலே உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், இந்திய சுதந்திர போராட்டத்திலே பலர், பல மதத்தினர், பல இனத்தினர் பங்கேற்ற போது அது என்ன இந்திய முஸ்லிம்களின் பங்கு என்று நீங்கள் பேச வந்திருக்கிறீர்கள் நினைக்கலாம். உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான். பொதுவாக ஒரு சுதந்திரம் என்று சொல்கின்ற போது எந்த ஒரு தனி மதமோ இனமோ குலமோ அல்ல, அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சுதந்திர வேட்கை நிறைந்திட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் அந்த சுதந்திர போராட்டத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். அந்த வகையிலே தான் இந்திய நாடு அதனுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி அனைத்து மத அன்பர்களும் பெருமக்களும், குறிப்பாக இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், கிறித்தவர்கள் என்று எத்தனை மதத்தவர்கள் அந்த இந்திய நாட்டிலே வாழ்ந்தார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுடைய பங்களிப்பு அதில் இருக்கிறது. ஆனால் இன்று ஏன் நாம் இந்த தலைப்பு, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்திய முஸ்லிம்களின் பங்களிப்பு என்று ஏன் நாம் சொல்லுகிறோம், ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் என்றால் ஒன்றுதான், வரலாறு என்பது உண்மையாக இருக்க வேண்டும், சரித்திரம் என்பது சரியாக சொல்லப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்திய வரலாறு சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றனவா? இந்தியாவுடைய சரித்திரம் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவா? அப்படியே பதிவு செய்திருந்தாலும் கூட அண்மை காலத்திலே இந்த 10 ஆண்டுகளிலே எத்தகைய மாற்றங்கள், பாட நூல்களிலும் இன்ன பல இடங்களிலும் இந்த இந்திய முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அப்படியே மறைக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. இந்த உணர்வினை பார்க்கிறோம். இந்திய முஸ்லிம்கள் ஆற்றியிருக்கின்ற அந்த நாட்டிலே அவர்கள் ஆற்றியிருக்கின்ற அத்தனை அடையாளங்களும் மாற்றப்படுகின்றன. என் அன்பு சமுதாயத்தினர்களே, அதனாலே இந்திய முஸ்லிம்களின் பங்களிப்பு எவருக்கும் குறைந்ததல்ல, யாருக்கும் இழைத்ததல்ல. காரணம் என்னவென்றால், பொதுவாக முஸ்லிம்களுக்கு அந்த விடுதலை வேட்கம், நாமார்க்கும் அடிமையல்லோம்,
நம்மனை வெல்லுவோம் என்று. நாம் எவனுக்கு அடிமை கிடையாது. நாம் யாருக்கும் கட்டுப்பட்டவன் தான் என்றாலும் கூட அடிமைத்தனமாக நாம் இருக்க மாட்டோம். படைத்திட்ட இறைவனுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிமைப்பட்டு கிடப்போமே தவிர, எத்தகைய ஆதிக்க வெறிபிடித்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அராஜக கொடுங்கோலர்களாக இருக்கட்டும், இந்த முஸ்லிம் சமுதாயம் உலகத்திலே பணிந்ததாக வரலாறு இல்லை. அவர்கள் சாஷ்டாங்கம் பண்ணியதாக சரித்திரம் இல்லை. அந்த வகையிலே முஸ்லிம்கள் என்றாலே விடுதலை வேட்கை, சுதந்திர தாகம். அதுதான் உலகத்தின் லிபியாவாக இருக்கட்டும், முக்தாராவாக இருக்கட்டும், இன்னும் பல இடங்களாக இருக்கட்டும், எல்லாம் அதுதான். அதை போன்றுதான் இந்தியா. சாரா ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா. பாரதியார் சொல்லுவார். அல்லாஹ் இக்பால் சொன்ன வரிகள். அதற்கு தமிழாக்கத்தை பாரதியார் சொல்வார்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத திருநாடு. ஆம், உலகத்திலே ஒரு புண்ணிய பூமி, ஒரு கண்ணிய பூமி, ஒரு மரியாதை குறித்தான ஒரு உன்னதமான பூமி என்றால் அது இந்திய திருநாடு தான். யாரு? அன்றைய இந்தியா. இன்றைய இந்தியாவல்ல, அன்றைய இந்தியா. அந்த இந்தியாவை ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு மேலாலே முஸ்லிம்கள் ஆட்சி புரிந்தார்கள். இந்தியாவை ஆட்சி புரிந்தவர்கள் பலர். அதெல்லாம் எப்படி ஆட்சி புரிய முடிந்தது? ஆம், அக்காலத்தின் மன்னர்கள் நாடு பிடிப்பார்கள். எதற்காக வேண்டி? தன் எதிரிகளை அடக்குவதற்காக. பேராசை பிடித்திட்ட மன்னர்கள் தன்னுடைய நாட்டை, அதனுடைய பரப்பளவை வளர்த்துக் கொள்வதற்காக, இன்னவர செல்வங்களை சூறையாடி கொண்டு வருவதற்காக. ஆனால் இந்தியாவை 800 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த முஸ்லிம்கள், அவர்கள் சென்றது இந்தியாவை தன் சொந்த தாயகமாக கருதினார்கள். வேறு எந்தாலும் செய்யவில்லை. இந்திய திருநாட்டை தன் சொந்த தாயகமாக, தாய் மண்ணாக அவர்கள் இருந்து நேசித்தார்கள். அதன் விளைவு நாளே அந்த இந்திய மக்களும் பல் தரப்பட்ட, பல சமய, பல கொள்கை உள்ள கோட்பாட்டை கொண்டு அந்த இந்திய மக்களும் முஸ்லிம் மன்னர்களை விரும்பினார்கள். அவர்களை சந்தோஷப்பட்டார். நம்மை ஒரு இன்னொரு மதத்துக்காரர்கள் ஆளுகிறார் சொல்லக்கூடிய ஒரு காழ்ப்புணர்வு பெரும்பாலான இந்திய கிழத்தில் இருந்ததே இல்லை. எந்த துவேஷமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். இதன் விளைவு கடைசியிலே அந்த மன்னர்களில் இருந்து கடைசியாக வந்த மன்னர் தான் மாமன்னர் பகதூர் ஷா 2ஆம் ஜாஃபர் அவர்கள். அவர்கள்தான் இந்த நாட்டினுடைய, இந்தியாவினுடைய, டெல்லியினுடைய அரியணையை அலங்கரித்துக் கொண்டிருந்த ஒரு உன்னதமான மன்னராக இருந்தார். அவர் மகத்தான உயர்ந்த பண்பாளர், உன்னதமான கவிஞர், மக்களின் நலனிலே அக்கறை காட்டியவர்கள். அந்த பெருந்தகை இருக்கின்ற போதுதான் அந்நிய ஆங்கில ஏகாதிபத்தியத்தினர்கள் இந்த நாட்டிலே ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ற பெயராலே அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். கல்கத்தா வழியாக தாங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், கொஞ்சம் நிலந்தாருங்கள், இடந்தாருங்கள். என் அன்பு இந்திய பெருமக்களே, இந்திய நாட்டை எப்படி அடிமைப்படுத்தினார்கள்? வியாபாரம் செய்ய வந்தவர்களாக, வந்தேரிகளாக வந்தவர்கள், ஆங்காங்கு தாங்கள் தங்கிக் கொள்கிறோம் என்று தஞ்சம் புக வேண்டி வந்தவர்கள். ஆம், 1948 பிரிட்டிஷார்கள், அமெரிக்காவின் சதியினாலே குடியமர்த்தப்பட்ட யூதர்கள் இஸ்ராயேலிலே அப்படித்தான் போனார்கள். அதன் விளைவை பார்த்தீர்களா? தாய் மண்ணை சார்ந்த பலஸ்தீன மக்கள் இன்றைக்கு எப்படி ஒரு கொடூரமான நிலையிலே, ஏறத்தாழ செய்திகளின் அடிப்படையிலே வெளிவந்தவைகள் 40,000 பேர் உயிர் குடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் தினம் தினம் கொத்து கொத்தாக செத்து செத்து சிதைகின்ற அந்த நிலைகளைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் இவர்கள் வந்தவர்கள் எப்படி என்பது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். யாருடைய ஆட்சி? 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபருடைய ஆட்சி. அங்கே பாருங்கள், விளைவு என்ன? மெருக சிறுக. அப்படி வந்தேரிகளாக வந்தவர்கள், இங்கு பஞ்சம் பிழைக்க தஞ்சம் பிழைக்க வந்தவர்கள், விளைவு இதை கபலீகரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்திய மண்ணிலே குவிந்திருந்த செல்வ வளங்கள்
ஏராளமான செல்வங்கள், எவ்வளவு அதன் விளைவில் ஏற்பட்ட அந்த ஆட்சியினுடைய, அதாவது அந்த பேராசையின் விளைவினாலே எதிர்த்தார் யார்? மன்னர் பகதூர் ஷா. அதன் விளைவு அந்த மன்னர் இறுதியிலே சிறைப்பிடிக்கப்பட்டார். வரலாறுகளை பாருங்கள், அந்த வரலாற்றுடைய தொடக்கத்தை கேளுங்கள். இந்த நாடு முஸ்லிம்களுடைய கையிலே, முஸ்லிம் மாமன்னரின் கையிலே பறிக்கப்பட்டதும் அடிமைப்படுத்தப்பட்டதும் அவர்களிடமிருந்து. அப்படி என்றால் ஒன்றுக்கு நீங்கள் சொந்தக்காரர், அந்த வீட்டு உங்களுடையது, உங்களிடமிருந்து அது பறிக்கப்பட்டால் மீண்டும் அது கொடுக்கப்படுகின்றது யாரிடம் இருக்க வேண்டும்? உங்களுடைய சந்ததிகள், பிள்ளைகள். இந்த நாடு பறிக்கப்பட்டதும் அடிமைப்படுத்தப்பட்டதும் எதற்காக வேண்டி? உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டுகிறோம், உங்களுக்கு வரியை நாங்கள் தருகிறோம், திரை செலுத்துகிறோம் என்று சொல்லியிருந்தால் மாமன்னர் பகதூர் ஷாவுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கார். அதன் விளைவு என்ன ஆனது? சிறைப்பிடிக்கப்பட்டார். அவருடைய அழகை இருவரும், அழகான இளவரசர்கள், சிறுவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். கொடுமையான கொடூரங்கள் சிறை கொட்டகைக்குள்ளாலே. சாதாரணமான மனிதர்களை வதைக்கின்ற வதை மட்டுமல்ல, கொடூரமான முறையிலே விளைவு. அன்று ஒரு நாள் அதிகாலை வேளை சிறை கதவு திறக்கப்படுகிறது. அங்கே சொல்கிறான் ஒருவன், ஒரு காவலாளி, அது பாதுஷா அவர்களே, உங்களுக்காக வேண்டி இப்போது நாஸ்டா வந்திருக்கிறது. பார்க்கிறார். பொறுமை. அல்லாஹ்வை நம்பி, இறைவனை நம்பி, அவர் கண்ணியமானவர், உன்னதமான கவிஞர், சிந்தனையாளர், உலக பேராசை இல்லாத பெரும் மன்னர். பார்க்கும்போது ஒரு பெரும் தாம்பாளத்திலே ஒரு துணி போட்டு மூடி கொண்டு வரப்படுகிறார். மன்னார் பாதுஷா, பாருங்கள், சாப்பிடுங்கள். என்ன என்று பார்க்கிறார். இதயம் உள்ளவர்களே அழுது விடாதீர்கள், கண்கள் உள்ளவர்களே கண்ணீர் சிந்தி விடாதீர்கள். வரலாறு, கதை அல்ல, கற்பனை அல்ல, பொய்யல்ல, புழுகல்ல, வரலாறு. எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தால் இந்த பகதூர் ஷாவின் இரு செல்வங்களுடைய தலை அறுக்கப்பட்டது வைக்கப்பட்டிருக்கிறது. அவளை கொண்டு பார்த்தீர்களா? இது உயர்வு நவிர்ச்சி அணியாக சொல்லப்படக்கூடிய ஒன்றல்ல, புரிந்து கொள்ளுங்கள். பார்த்த உடனே எப்படி இருந்திருக்க பாருங்கள். தந்தை, நாட்டை ஆண்ட மன்னர், அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மூடிவிட்டார். இதுதான் முதல் தியாகம், அர்ப்பணம். அன்று மட்டும் அந்த அந்நிய ஆதிக்க சக்திகளாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு, உங்களுக்கு நாம் திரை செலுத்துகிறோம், கப்பம் கட்டுகிறோம் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலை பகதூர் ஷா. கடைசியில் தீர்ப்பளிக்கப்பட்ட ஆனது, ஒரு நாட்டை ஆண்ட மன்னர் நாடு கடத்தப்படுகிறார். கடைசியில் எங்கே? பர்மா. அன்றைய ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் ஆட்சி சொல்வார்கள் அல்லவா, பிரிட்டிஷ் ஆட்சிக்குள்ளாலே சூரியன் மறைதல் என்பது இல்லை. அந்த அளவுக்கு பர்மாவுக்கு அங்கிருந்து கப்பலிலே அனுப்பி அங்கே நாடு கடத்துகிறார்கள். அண்மையிலே ஒரு நிகழ்ச்சிக்காக வேண்டிய அழைப்பின் பேரிலே நான் சென்றபோது அவருடைய மக்பராவை பார்த்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்றைய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் அங்கு சென்றபோது இப்படியே பார்த்து கண் கலங்கினார்கள். பகதூர் ஷாவுடைய அந்த மண்ணறையை பார்த்து, அவர் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தின் அவருடைய நிலையை பார்த்து, அவர் கடைசியிலே ஒரு வரி கவிதை எழுதினார். எந்தோ ஒரு மன்னன், அந்த மன்னன் இந்திய திருநாட்டிற்கு மன்னன், ஆனால் அவனுடைய மிகப்பெரிய ஒரு சோகம், தன்னுடைய பிறந்த மண்ணிலே தன் உடல் புதைக்கப்படுவதற்கு கூட அவனுக்கு கொடுக்கவில்லையே. இந்த மன்னன், இந்திய நாட்டை சார்ந்த மன்னன், இன்றைக்கு அந்நிய நாட்டிலே அடக்கப்பட போகிறான். இறந்த அந்த உயிர் பிரிந்து கொண்டிருக்கின்றது. இவனுடைய உடல் தன் தாய் நாட்டிலே அடக்கப்படுவதற்கு கூட ஒரு 6 அடி நிலம் கூட எனக்கு இல்லையே. அழுகிறார். தாகத்தை பாருங்கள் முஸ்லீம்கள். உடனே
நம்முடைய முன்னாள் பிரதமர் துடிக்க துடிக்க கொல்லப்பட்ட அந்த மகத்தான மனிதர் சொன்னார், எழுதியிருக்கிறார், மன்னர் மஹ்மூத் ஷாவே, நீங்கள் போட்ட விதை, நீங்கள் செய்த அந்த தியாகத்தினுடைய தொடக்கம்தான் எங்கள் நாட்டிற்கே விடுதலை தந்தது. எழுதி பார்க்கலாம். ஆம், கவலை வேண்டாம். உங்கள் உடல் அடக்கப்படுவதற்கு இந்திய மண்ணில் 6 அடி நிலம் கிடைக்கவில்லை என்று நீ கவலைப்படாதீர்கள். இதயமுள்ள ஒவ்வொரு இந்தியனின் இதயத்திலும் உங்களுக்கு இடம் இருக்கிறது. இதான் முஸ்லிமுடைய வரலாறு. 1857 முதலாவது சுதந்திர போராட்டம். அதை தொடக்கியவர்கள் முஸ்லிம்கள். யாராவது மறுக்க முடியுமா? ஏன் இது முஸ்லிம்களுக்கென்று இயற்கையான சுதந்திர தாகம், சுதந்திர வேட்கை. எத்தனை பேர்கள் அதன் பிறகு பார்க்க வேண்டுமே. காந்தி அடிகள் எல்லாம் பின்னாலே வந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தென்னாப்பிரிக்காவிலே தான் படித்திட்ட பாரட்லா அந்த சட்டத்தினை வைத்துக் கொண்டு அங்கே வேலைக்காக வேண்டி சென்றவர். அதன் பின்னாலே வந்தவர் பின்னாலே கலந்து கொண்டார். தொடக்க காலத்திய மக்கள், சுதந்திர போராட்டத்திற்கென்று தொடக்க காலத்திய மக்கள் முஸ்லிம்கள். யார் மறுக்க முடியும்? அதன் விளைவு 2வது சுதந்திர போராட்டம். காந்தியார் வந்துவிட்ட பிறகு அவருக்கு பக்க துணையாக, தக்க உதவியாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள். சொல்லுவார் காந்தியடிகள், சொல்லுவார், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிடரி முடியை வைத்து உழுப்ப நான் 2 சிங்கங்களை வைத்திருக்கிறேன். யார் அவர்கள்? மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி, அலி சகோதரர்கள். மாஷா அல்லாஹ். என்ன சொல்ல பார்த்தீங்களா? அவர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்கள். அலி சகோதரர்கள் தான் மௌலானா முகமது அலி ஜவுஹர் அவர்கள். அவர் வீட்டிற்கு காந்தியடிகள் ஒரு விருந்திற்கு சென்ற போது அவர்களுடைய தாயார் பிபி அம்மாள் அவர்கள், பி அம்மா அவர்கள் கதர் நோற்றுவார்கள். அதாவது அந்த நிலைகள் இருக்கிறது, அந்த தக்கிளையிலே நூல் நோற்று அதன் மூலம் நெய்வார்கள். கைராட்டையிலே அப்போ அழகான ஒரு சால்வை நெய்திருந்தார்கள். காந்தியடிகள் சொன்னார்கள், இது காந்தியாருக்கு நீங்கள் அன்பளிப்பாக சொல்லலாம். இதற்கு கதிர்ந்த அரபியில மகத்துவம், கண்ணியமான ஆடை. லைலத்துல் கதிர் சொல்லுகிறோம் அல்லவா, லைலத்துல் கதிர் சொல்லுகின்றோம் அல்லவா. தன் அன்பு செல்ல மகள் எழுதி இருவரும், காந்தியவர்களே, எங்களுடைய தாயார்கள் தங்களுக்காக இந்த கதர் ஆடையை அற்புதமாக கையிலே, தன் சுய உழைப்பிலே, கைராட்டையிலே, காந்தி ஆச்சரியப்பட்டு கதர் புரிந்திருக்கின்ற போராட்டம், புரட்சி எளிதான ஒன்றல்ல. சுதந்திர போராட்டத்திலே காங்கிரசார்கள் கதர் சட்டை போடுவார்கள், கதர் துண்டு அணிவார்கள், கதர் வேஷ்டி கட்டிக் கொள்வார்கள். கதர் காந்தியார் அறிவித்தார்கள், அவர்கள் சுய தொழிலே அந்நியர்களுடைய அந்த ஆலை துணிகளை அணிவதை விடுத்து நீங்கள் அதற்கு அடிப்படையே முகமது அலி ஜவுஹர் ஷவுகத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய ஏற்பட்ட அந்த பெருந்தகைதான். வட்டமேஜை மாநாடுகள் நடந்த வேளையிலே லண்டனுக்கு தன் உடல் நலை மிகவும் நலிந்திருக்கின்ற நிலையிலே மௌலானா முகமது அலி ஜவுஹர் போகிறார்கள். அங்கே போய் பல இது பேசப்படுகிறது சுதந்திரத்தை பற்றி. இவர் கேட்டார், பலரும் பல கருத்தை சொல்கின்ற போது மௌலானா முகமது அலி ஜவுஹர் சொன்ன ஒரு கருத்து, ஆங்கிலேயர்களே, எங்களை ஆளுகின்ற அதிபதிகளே, எங்கள் தாய் நாடு இந்தியாவிற்கு நீங்கள் சுதந்திரம் தர வேண்டும். யாரு? சிங்கத்தை அதன் குகையிலே சந்தித்திட்ட ஒரு பெருமை, ஒரு எழுச்சி. அவர்களுக்கு எந்த உணவும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை அவர்களுக்கு. சொன்னார், என்ன சொன்னார்கள்? நாட்டு விடுதலைதான் உணர்வு. தன்னை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ பணம், செல்வம், காசு, பங்களாம், எந்த செல்வ வளத்தை விரும்பவில்லை. மிக பெரும் செல்வ சீமான் வீட்டு பிள்ளைகள் கேட்ட ஒரே கேள்வி, எங்களை ஆளுகின்ற ஏகாதிபத்தியத்தினர்களே, நாங்கள் எவ்வளவோ புரட்சி பண்ணுகிறோம், எழுச்சி காட்டுகிறோம்,
எங்கள் இந்திய திருநாட்டிற்கு நீங்கள் சுதந்திரம் தர வேண்டும். இல்லை என்றால் சுதந்திரமான நீங்கள் ஆளுகின்ற ஒரு பூமியிலே என் சவக்குழிக்கு நீங்கள் ஒரு இடம் தர வேண்டும். விளைவு நாளை உடல் நலிவுற்று துடிக்க மாண்டு அந்த இடத்திலே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். கடைசியிலே பலஸ்தீனத்து புண்ணிய பூமியிலே அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லிமுடைய வரலாற்றை நீங்கள் எளிதாகினார்கள். வடநாட்டிலே மௌலவி அகமதுல்லா ஷா, எத்தனை பேர்கள், மீரட் மௌலானா, அதாவது பேகம் மஹல் சொன்னார்கள். வடநாட்டினுடைய நம்முடைய மகத்தான மாபெரும் முதல் பிரதமர் நேரு சொல்லுவார், இரு சாலையிலே நிற்கின்ற மரங்களிலே முஸ்லிம்களின் பிணங்கள் ஏராளம் தொங்கின. சுதந்திரத்திற்காக ஈடுபட்ட முஸ்லிம்களுடைய பிணங்கள். அங்கே டெல்லி கேட்டிலே ஏறத்தாழ 90,000க்கு மேற்பட்டவர்களுடைய பெயர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகளுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஏறத்தாழ 64,000 பேர்களுக்கு மேலே முஸ்லிம்களுடைய பெயர்கள். பாருங்கள், எளிதான ஒன்றல்ல. டெல்லியை பாருங்கள், இந்திய மாமன்னர்கள் ஆட்சி புரிந்த செங்கோட்டையை பாருங்கள், அடையாளம். ஆக்ரா கோட்டையை பாருங்கள், குத்துப் மினாரை பாருங்கள், தாஜ்மஹலை பாருங்கள். எத்தனை வெறுமனே இந்திய மண்ணிலிருந்து பொருள்களை சூறையாடி கொள்ளையடித்து போனவர்கள் அல்ல ஆங்கிலேயர்களைப் போல முஸ்லிம் மன்னர்கள். தன் சொந்த தாய் நாடாக இன்றைக்கும் கூட அந்த மண்ணிலே சுதந்திர அந்த தாகம் எடுக்கின்ற அந்த மண்ணிலே செங்கோட்டையில் தான் சுதந்திர கொடியேற்றப்படுகிறது. எவ்வளவு இதை போல ஏராளமானவர்கள் வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம், ஜாலியன்வாலா பாக்கிலே இந்த சமூகம் செய்திட்ட ஏராளம். அது மட்டுமல்ல, மைசூர் மண்ணிலே ஹைதர் அலி திப்பு சுல்தான், சிறுத்தையாக, அதாவது சிறு நரியாக 100 ஆண்டுகள் வாழ்வதை விட சிறுத்தையாக ஒரு நாள் வாழ்ந்து மடிவதை மேல் அவள் தன்மானத்தின் சின்னங்களாக தகதாக்கின்ற சுதந்திர தாகம் மிகுந்தவர்களாக எவ்வளவு இன்றைக்கெல்லாம் அவர்களுடைய அந்த அடையாள சின்னங்கள் அகற்றப்படுகின்றன. திப்பு சுல்தானுக்கு இருந்த அந்த நினைவு நாள் கூட எடுக்கப்பட்டு விட்டன, விடுமுறை அகற்றப்பட்டு விட்டன. பாருங்கள், முதலாக ஏவுகணையின் தந்தை என்று போற்றப்பட்டவர் திப்பு சுல்தான் அவர்கள். ஸ்ரீரங்கப்பட்டத்தில் நாங்கள் போய் பார்த்தோம். மறைந்துவிட்டு ஜனாதிபதி அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் எந்தெந்த துறையிலெல்லாம் அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கு அடிவரடிகளாக அல்ல, அவர்கள் தருகின்ற போட்ட பிச்சைகளை எடுத்து சாப்பிட்டவர்களாக அல்ல, அவர்களுக்கு அடிமைப்பட்டு கப்பம் கட்டி வரி செலுத்துகின்ற சாதாரணவர்களை எழுத்து நின்றார்கள். சுதந்திரம், எங்களுடைய பேச்சும் மூச்சும் சுதந்திரம். மலையாளத்திலே, மலையாள கரைகளிலே மாப்பிள்ளாக்கள் எங்கே போகிறீர்கள்? இந்தியா முழுவதும் பேச வேண்டும். கல்கத்தாவிலே, வங்கத்திலே, மகாராஷ்டிராவிலே, கர்நாடகாவிலே, மாஷா அல்லாஹ், ஏன் நம்முடைய தங்க தமிழகத்திலே மறக்க முடியுமா? முஸ்லீம்கள் அவர்களுடைய அந்த எண்ணிக்கை சதவீதத்தை விட அதிகமாக இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டிருக்கிறார்கள். யாரு? மிக பெரும் எழுத்தாளர், சிந்தனையாளர், இல்லஸ்ட்ரி வீக்கினுடைய தலைமை ஆசிரியர் குஷ்வந்த் சிங் சொல்லி காட்டுகிறார். அது விளைவினாலே அந்த தாகம் ஏன் பறிக்கப்பட்டது நம்மிடமிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தன் தந்தையிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த சுதந்திர வீட்டை பெற வேண்டும் தாய் மகன். அதன் விளைவினாலே இன்று பறக்கிறதே, பட்டொளி வீசி பறக்கின்ற அந்த சுதந்திர கொடியை உருவாக்கியவரே சுரையா தையீபா. மாஷா அல்லாஹ். முஸ்லிம்கள், இந்த முஸ்லிம்கள் எளிதான ஒன்றல்ல பெருமக்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால்
ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் அத்தனை பொருள்களையும் எதிர்த்தவர்கள், வேண்டாம் என்று சொன்னவர்கள், பகிஷ்காரம் செய்தவர்கள், டெல்லி சலோ என்ற அந்த முழக்கமாக இருக்கட்டும், உப்பு சத்தியாகிரகமாக இருக்கட்டும், காந்தியாரின் அத்தனை இருந்தார்கள். ஏன்? மகத்தான மாபெரும் இந்திய பெருவீரர், எழுச்சியின் வேங்கை நேதா சுபாஷ் சந்திர போஸ், NIA, INA, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஆர்மி, அதற்கு பக்க துணையாக இருந்தவர்கள் முஸ்லிம்கள் சொன்னார். எந்த அளவுக்கு இவர்களை பார்த்துவிட்டு நேதாஜி சென்னை வந்திருந்த போது சொல்கிறார், இனி ஒரு பிறப்பு என்று ஒன்று இருக்குமானால், இல்லை இருந்தால் நான் ஒரு தமிழனாக பிறப்பேன் என்று சொல்கின்ற அளவிலே, அந்த அளவுக்கு ஹபீபுர் ரஹ்மான் பல கோடியை அந்த காலத்திலேயே கொடுத்தவர், வள்ளல் சீமான். அதன் விளைவினாலே இவர் உருவாக்கிய அந்த ஆர்மியிலே இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தளபதி ஷா நவாஸ் கான். யார் மறுக்க முடியுமா? லேசானவன்றல்ல. அதனாலே அவருடைய எத்தனை பேர், 3-4 அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அமைச்சர்கள் இந்தியா ஒரு அதாவது செக்குலர் மதசார்பற்ற நாடு என்று அடிப்படை ஆதார அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இருக்கின்ற அந்த 75-90 அமைச்சர்களிலே ஒருவனாவது பேருக்காவது ஒரு முஸ்லிம் இருக்கிறாரா சொல்லுங்கள். இந்தியாவிலே ஏறத்தாழ 24-23 கோடி முஸ்லிம்கள். இவர்களை பிரதிநிதித்து ஒரு பேருக்காக வேண்டி அவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை. ஒரு முஸ்லீம் மத்தியில் எப்படி இருக்கிறது? இதுதான் இன்றைய முஸ்லீம்களுடைய அவல நிலை. இன்னும் இந்த முஸ்லீம்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள், இழிவாக்கினார்கள். எந்த அளவுக்கு ஆங்கிலம் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் அன்றைய மார்க்க அறிஞர்கள். காரணம், அது நம்மை அடிமைப்படுத்தியவனின் மொழி, அவன் மொழியை கூட அவன் கற்கக்கூடாது. இது பிற்போக்கு தளம் அல்ல. சிலர் பிற்போக்கு என்று சொல்வார்கள். இந்த காலத்தில் வாழ்ந்துட்ட முல்லாக்கள், மௌலவிகள் எல்லாம் இந்த சமூகத்தை பார்த்து ஆங்கிலம் படிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இல்லை, சுதந்திர வேட்கையின் வெறி, தீவிரவாதம் என்று சொல்ல வரவில்லை. ஒரு சரி தெரியுமா, நம்மளாவே அடிமைப்படுத்திட்டான். அவன் நம்ம அடிமைப்படுத்தி அடிமை நாயை என்று சொல்கிறானே, அவன் முடிய நம்ம கற்கணுமா, நாம பேசணுமா? விளைவு நாளில் டெல்லியில் அன்றைக்கு ஒரு பகிஷ்காரம், எல்லாரும் கல்லூரியை விட்டு வெளியே வாருங்கள் என்று காந்தி சொன்னார். கற்றுக்கொண்டு வந்த பல முஸ்லிம்கள், குறிப்பாக கண்ணியத்திற்கு குறித்தான காயிதே மில்லத்து போன்றவர்கள் உடனே BA முடிக்காமல் வெளியாயிட்டாங்க. ஏன்? நாட்டின் சுதந்திரத்திற்காக. யாரை பார்த்து? விசுவாசம் இருக்கிறதா? நீங்கள் இந்தியரா என்று யாரை பார்த்து கேட்கிறீர்கள்? என்னை ACI என்று என்னை கொண்டு வந்திருக்கிறீர்கள். யார் தெரியுமா இவர்கள்? இந்த நாட்டை ஆண்ட பரம்பரை மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காக வேண்டி பல்லுயிர்களை, பல்லாயிரம் உயிர்களை தந்தவர்கள். யாரை பார்த்து? இவர்களின் விசுவாசத்திலா? கயவர்களும் காளையர்களும் இவர்களின் விசுவாசத்திலே நாட்டை காட்டிக் கொடுத்தவர்கள். வெள்ளையனின் ஷூவை நக்கிவிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு சென்றவர்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள் சொல்லுங்கள்? முதல் தேசிய கீதம் யாரு? முதல் தேசிய கீதம் அல்லாமா இக்பாலுடைய சாரா ஜஹான் சே அச்சா. மறுக்க முடியுமா? யாரு கேட்டார்கள்? இந்திய முஸ்லிம்கள் கேட்டார்களா பாகிஸ்தான் வேண்டும் என்று? பாகிஸ்தானுக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஒரு சிலர் ஜின்னா போன்றவர்கள் கேட்டார்கள். அதுவும் விரும்பி அல்ல, கேட்க வைத்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள், மிகப்பெரிய வரலாறு. முகமது அலி ஜின்னா அவர்கள் இந்திய திருநாட்டை துண்டாடவில்லை, துண்டாட வைக்கப்பட்டார்கள். அந்த நிர்பந்தத்திற்கு மதவெறி கும்பல்கள் அவரை ஆளாக்கியது. பாகிஸ்தானுக்கு இந்திய முஸ்லிம்களுக்கு என்ன சம்பந்தம்? மதம் வேண்டுமானால் ஒற்றுமையாக இருக்கிறார், அது வேறு, நாங்கள் வேறு. அன்றைக்கு அழைத்தார்கள் வாருங்கள் என்று. யாராவது போனார்களா இங்கிருந்து? 1947 ஆகஸ்ட் 14 அவர்களுக்கு சுதந்திரம், நமக்கு ஆகஸ்ட் 15. அன்றைக்கு அழைத்தார்கள். அன்றைய
லியாக்கத் அலி கான் போன்றவர்கள், முகமது ஜின்னா போன்றவர்கள் காகிதமில்ல சொன்னார், நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அங்கு இருக்கு சிறுபான்மை மக்களாக வந்திருக்கின்ற இந்துக்களுக்கு நீங்கள் தொல்லை விளைவிக்காதீர்கள். அங்கு இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய அந்த ஆலயங்களுக்கு சேதம் விளைவிக்காதீர்கள். உங்களுக்கு என்று இந்த அதாவது முஸ்லிம்களுக்கு இருந்த அந்த பணத்தை பேங்கில் இருக்கு எத்தனையோ கோடி, அதை பிரித்து உங்களுக்கு தர வேண்டாம், இதை நாங்கள் பார்த்துக் கொள்ளுங்க, உங்கள் காசை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இது சிந்திக்க வேண்டும். அறிவுள்ளவர்கள் சிந்தனையாக இதெல்லாம் ஆட்டையும் முட்டி மோதவிட்டு அது மூலம் வழிகின்ற இரத்தத்தை குடிக்கின்ற ஓநாய்களாக பல அதிகார வர்க்கத்தினர்கள், மதவெறி ஆட்சியாளர்கள் இந்த மதத்தை மக்களை பிளவுபடுத்துவதிலேயே தன்னுடைய ஆட்சியை தக்க முடியும் என்று பலருடைய மண்டை ஓடுகளிலும் எலும்புகளிலும் இரத்தங்களிலும் குருதியிலும் சதையிலும் தன்னுடைய ஆட்சியை அமர வைத்திருக்கிறார்கள். இந்திய முஸ்லிம்களுக்கு நன்மை செய்யவா இந்த வக்ஃபு சட்டம்? யாருக்கு இந்த சட்டம் வேண்டும் கேட்டார்களா? முத்தலாக் என்று கொண்டு வந்தீர்களே கேட்டார்களா? அதன் விளைவை பார்த்தீர்களா? யாரிடம்? பொது சிவில் சட்டம் என்று வேற கொண்டு வர நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நெருப்போடு விளையாடாதீர்கள், நீதியோடு விளையாடாதீர்கள். அநீத அரக்கர்களே, ஒழுங்காக இனி கண்ணியமாக தொழுங்கள். வேண்டாம். இந்த நாடு அத்தனை மத மக்களும் ஆச்சரியமின்றி துவேஷமின்றி ஒன்றாக வாழ்கின்ற நாடு, சமய நல்லிணக்க சிந்தனைகளை அழித்தெடுக்கின்ற நாடு. சுதந்திரம் பெற்றுவிட்டாகிவிட்டது. காஷ்மீர் எப்படி சேர்த்துக் கொள்ளப்பட்டது? அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு அதிகாரம் தருகிறோம் என்ற அந்த வாக்குறுதி அடிப்படையிலே. ஆனால் எங்களுக்கு இருந்த அந்த அசுர பலம், அகோர பலத்தின் விளைவினாலே 370 நீக்கிறீர்கள். விளைவு பார்த்தீர்களா? இன்று வரை அங்கு தேர்தல் நடத்த முடிகின்றதா? யாரை சொல்கிறீர்கள்? வக்ஃபு சட்டம் பார்த்தீர்களா? வக்ஃபு என்பது பெரும்பாலும் முஸ்லிம்கள், முஸ்லிம் சீமான்கள், பேருள்ள மக்கள் இந்த இஸ்லாமியர்களுக்காக வேண்டி தந்த ஒன்று. இது ஒரு முஸ்லிம் அற நிலையம், இது அறக்கட்டளை. எவ்வளவு பெரிய 40 வகையான சட்டங்களை கொண்டு வந்து எப்படியெல்லாம் நீங்கள் திருகிலாடப்படுகிறீர்கள். அன்பு பெருமக்கள், இருக்கட்டும், இருக்கிறது. எதிரிகள் 1000 நினைத்து என்ன ஆகும்? வஞ்சகர்கள் 1000 நினைத்து என்ன ஆகும்? சதிகாரர்கள் 1000 நினைத்து என்ன ஆகும்? இறைவன் எதை நாடுகிறான் அதுதான் நடக்கும். முஸ்லிம்கள் நன்மையாக இருப்பார்கள் என்றால் நாட்டுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள். தங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை செக்கிழுத்த வேந்தர் பாவு சிதம்பரனாருக்கு மிக பெரும் தொகையை வழங்கியவர்கள் அன்றைய அல்ஹாஜ் ஃபக்கீர் முகமது அவர்கள். ஏராளமான ஷேர்களை வாங்கினார்கள் முஸ்லிம்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு அன்றே 1 கோடிக்கு மேலே பணம் கொடுத்தவர்கள் அமீர் ஹம்சா போன்றவர்கள், ஹபீபுர் ரஹ்மான். யார்? முஸ்லிம்கள். வெறுமனே பேச்சால் அந்த உணர்வுகள், உதிரங்கள், உயிர்கள், இன்னும் சொல்ல வேண்டுமானால் அத்தனையாலும் அர்ப்பணித்தவர்கள் முஸ்லிம்கள். யாரும் மறுக்க முடியாது. அதே போல கொடிகாத்த குமரன் சொல்வார்களே, அந்த கொடி போராட்ட திருப்பூரிலே குமரன் மட்டுமல்ல, ஏறத்தாழ் 8-10 இளைஞர்கள் அங்கே. அவர்களிலே 4 பேர்கள் முஸ்லிம்கள், திருப்பூர் மைதீன் போன்றவர்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், முஸ்லிம்களுடைய பங்களிப்பு. நம்முடைய தாய் வேலு நாச்சியார் கொடூரமான கோபக்காரர்களாலே அவருடைய அன்பு கணவர் துடிக்க துடிக்க சதித்தனமாக கொல்லப்பட்டு விட்ட பிறகு அங்கு தப்பித்து அவருக்கு அடைக்கலம் தந்தவர் யார்? மைசூருடைய மா மன்னராக இருந்த ஹைதர் அலி அவர்கள் தன் அந்த சேது வேலு நாச்சியாவை தன் சொந்த சகோதரியாக சொன்னார்கள். அதன் பிறகு வெற்றி கண்டு வீரவேல், மருதநாயகம், கான் சாஹிப் போன்றவர்கள். யாரை விடுவது? ஆங்காங்கு இருக்கின்ற நகரங்களிலே, கிராமத்திலே விழுந்த ஏராளம் மற்றவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லீம்களை நான் சொல்கின்றார். முஸ்லீம்கள் அல்லியர்கள் அல்ல, முஸ்லீம்கள் ஒன்றும் வந்தேரிகள் அல்லர். இந்த தாய் மண்ணிற்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். இந்த தாய் திருநாட்டை தன்னுடைய, அதனாலே வாழ்கின்ற போதும் தாய் மண்ணில் நடமாடுவார்கள்.
இறந்த பிறகும் கூட அவர் எரிக்கப்பட்டு நீரிலோ கடலிலோ கரைக்கப்படுகின்றவர்கள் இந்த தாய் மண்ணிலேயே புதைக்கப்படுவார்கள் உரமாக. இதான் முஸ்லிம். ஆனால் இதான் இது 77வது சுதந்திர நிலை, சுதந்திர நாடு 77வது. நாம் சொல்லுவோம், முஸ்லிம்களே ஒன்றே ஒன்றுதான், வலா தஹினு வலா தஹ்சனு. பயப்படாதீர்கள், தடுமாறாதீர்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். வன்துமுல் அலௌன், நிச்சயமாக நீங்கள் தான் உன்னதமானவர்கள். வைக்கிறோம், உலகை திருத்த வந்தவர்கள் அல்லவா, உலகத்தின் அறியாமைக்கு அடிமைப்பட்டு கிடந்த மக்களை மீட்டெடுத்தவர்கள் அல்லவா இருக்கிறதா. கொண்டும் ஹைர உமர் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ். அதனால இது தற்காலிகம்தான். இந்த தோல்வியும் இந்த அவலங்களும் இந்த இழிவும் அவமானமும் கொஞ்சம் தான். அதனால் ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பார்க்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து துன்பங்கள் வரும். அதற்கு நாமும் ஒரு காரணம். நாம இல்லை, நாம இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து ஒற்றுமையாக அந்த உணர்வுகள் நாம் யாராகவும் இருக்கலாம். நாம் முஸ்லீம்கள், நாம் இந்தியர்கள், அந்த உணர்வு நமக்குள்ளால் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் மற்ற மக்களோடு இணங்கி வாழ்கின்ற பண்பு நமக்கு இருக்க வேண்டும். அந்த பண்பு தான் இஸ்லாம் இறைவனை வணங்கி வாழச் சொல்கின்ற மார்க்கம் மட்டுமல்ல, பிற மக்களுக்கு வழங்கி வாழச் சொல்லக்கூடிய மார்க்கம், பிற மக்களோடு இணங்கி வாழச் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அதனாலே தான் இந்திய முஸ்லிம்களின் பங்களிப்பு எளிதான ஒன்றல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அவர் சொன்னதை போல இவருடைய சராசரி விகிதத்தை விட அதிகமாகவே உயிர் பலி தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், ஆங்காங்கு இருக்கின்ற கிராமங்களிலே, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இது ஒரு இணக்கமான நல்ல பூமி. எந்த விதமான வேறுபாடுகள், துவேஷம் இல்லாத மாமன் மச்சன்களாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கி தம்பிகளாக, அந்த அளவிற்கு ஒரு சமய நல்லிணக்க சௌஜன்ய நிலைகளை கொண்டாக்கிறது. இந்த சுதந்திரத்திற்கு சொல்லுவோம், சுதந்திரம் நம்முடைய பிறப்புரிமை. சுதந்திரம் பெற்றது மட்டுமல்ல முக்கியம், எப்படி அந்நிய ஏகாதிபத்தியத்தை அடித்து ஒன்று சேர்ந்து விரட்டினோமோ அதே போல மதவெறி கும்பல்களை விரட்ட வேண்டும். அநியாயமாக மக்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுகின்ற, துவேஷங்களை தூவுகின்ற, மக்களை பிளவுபடுத்த விரும்புகின்ற அந்த மதவெறி கும்பல்களை நாம் எதிர்த்து போராட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான சுதந்திரம் என்பது இதுதான். அந்த சுதந்திரத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அதனாலே நாம் நிறைவாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய சுதந்திரத்திலே முஸ்லிம்களின் பங்களிப்பு ஏராளம் இருந்த அந்த நிலைகளை எல்லாம் நாம் கொஞ்சம் நஞ்சம் இருந்தது பாட புத்தகங்களிலே, அதுவும் இப்போது அகற்றப்பட்டு விட்டது. நம் இளைய தலைமுறையினருக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும். நம்மை பற்றிய தவறான பழியான கருத்துக்கள் விதைக்கப்பட்டிருந்தால் அதை அப்படியே பிடுங்கிவிட வேண்டும். அதற்கு நாம் மாற்ற வேண்டிய பங்களிப்பு முஸ்லீம்களே, நல்ல இதயம் படைத்தவர்களே, நாம் மட்டுமல்ல, நாம் இருக்கின்ற மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் பலர். அவர்களுடைய உணர்வுகள் பரந்த மனம் கொண்டது. நாம் அவர்களிடத்திலே நல்ல பண்போடு இன்மையோடு பழக வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை வெறும் பட்ட படிப்பு என்று மட்டுமில்லாமல், டாக்டராக, வக்கீலாக, இன்ஜினியராக என்று மட்டுமில்லாமல், அதிகாரம் செலுத்துகின்ற அளவிற்கு அவர்களை உயர்த்த வேண்டும். உச்சமன்றத்தின் நீதிபதிகளாக உங்கள் பிள்ளையாக வேண்டும். ஆட்சி அரசனுடைய அரசாங்க கட்டினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அமர வேண்டும். அதற்கான ஆங்காங்கு உன்னத நிலைகள் இருக்க வேண்டும். அந்த விழாக்கள் அன்பு சகோதரர்களே, அதாலே சுதந்திரம் உன்னதமானது. அந்த முஸ்லீம்களுடைய எல்லாரும் ஓரளவு எல்லாரும் பண்ணியிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லீம்களுடைய பங்கு அதிகம் என்று சொல்வதாலே சொல்கிறேன். மலையாள கரைதனிலே இரத்த ஆற்று ஓட்டம், மாப்பிள்ளைமார் சேவைகளை நினைவுபடுத்தி காட்டு. கலையாக சுதந்திரத்தை காத்தது எங்கள் கூட்டம், கையை நெஞ்சில் வைத்து பதில் கூரை என்ன வாட்டம் கேட்கிறார்.
புலவர் ஆபிதீன் அவர்கள் நம் எழுச்சியின் இசை முரசவர்கள் பாடியது. ஆமாம், பற்றிமிக்க பரம்பரையில் ஹைதர் அலி பிறந்தால், பாரகமே மெச்சும்படி நாட்டு தொண்டு செய்தான், வெற்றி முரசு கொட்டி முதலில் வீரம் திப்பு எழுந்தான், வெள்ளையனை விரட்ட எண்ணி போர்க்களத்தில் மடிந்தான். இதுதான் நாங்கள் செய்த துரோகமா? இது நாங்கள் செய்த துரோகமா? சொல்லு. பொன்னகரம் டெல்லியிலே பகதூர் ஷா ஆண்டான், பொன்னகரம் டெல்லியிலே பகதூர் ஷா ஆண்டான், பொறுமையுடன் சுதந்திரமே பெரிதனவே கொண்டான், தன்மான பிள்ளைகளை பலியிடவும் துணிந்தான், தள்ளாத வயதில் அவன் பர்மாவிலே மடிந்தான். இதுதான் நாங்கள் செய்தோம். வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம், வங்காள புரட்சியிலே வரிந்து கட்டிய சமூகம் வடித்ததுவே ஜாலியன்வாலா பாகில் எங்கள் உதிரம். எங்கேனும் கண்டதுண்டா இது போன்ற தியாகம்? என்றாலும் செய்தனர் வீரமிக்க தியாகம். என் அன்பு பெருமக்கள், உணர்வுகள். அதனாலே முஸ்லிம்களே கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், உங்களை அந்நியர்கள் என்று சாதாரணமாக சொல்லட்டும். முஸ்லிம்கள் இந்திய மண்ணிற்கு, இந்த உலகத்தை வழிகாட்ட வந்தவர்கள். அதனாலே நான் மட்டுமல்ல, நம்முடைய சுற்றி அண்டை எட்டார்கள் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத அன்பர்கள், சகோதர சகோதரோடு இணக்கமாக வாடுங்கள், உன்னதமான பண்பாட்டை பேணுங்கள். என்னாலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை வேண்டாம், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை நெருக்கடியான வேளைகளிலே அல்லாஹ்வை நம்புகின்ற ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ்வே போதுமானவர். ஆம், இது ஒரு நெருக்கடியான தருணம். இந்திய முஸ்லிம்களுக்கு இந்தியாவிலே மிக பெரும் நெருக்கடியான தருணம். இது போன்ற ஒரு நெருக்கடியை இதற்கு முன்னால் நம்மை அடிமைப்படுத்தி ஆங்கில ஏகாதிபத்தியத்திலும் கூட இந்த முஸ்லிம்கள் கண்டதில்லை. புரிந்து கொள்ளும். இருக்கிறான், கவலை வேண்டாம், கலங்காதீர்கள். ஏன் தெரியுமா? நம்மிடத்தில் உண்மை இருக்கிறது, நம்மிடத்திலே சத்தியம் இருக்கிறது, நம்மிடத்தில் நீதியும் நேர்மையும் இருக்கிறது. நம்முடைய அறநெஞ்சங்கள் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் சொல்லுகின்ற அந்த ஈவு இறக்க பண்பாடுகள் நமக்கு சொந்தம். ஏகத்துவம் இருக்கிறது, நம்மிடத்தில் பண்பாடுகள் இருக்கிறது. அதனாலே நிச்சயமாக வெல்லும், இஸ்லாம் வெல்லும், சத்தியம் வெல்லும், உண்மை ஜெயிக்கும். மறக்காதீர்கள். ஆம், 77வது இந்திய சுதந்திரத்திற்கு போர்பட்டவர்களே, எங்களுடைய குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியா மலேசியாவின் சார்பிலே எங்கள் இதயபூர்வமான சுதந்திர தின வாழ்த்துக்களை நானும் என் தலைவர், என் அருமை சகோதரர் ஹாஜி முகமது நியாஸ் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் கூறிக்கொள்கிறோம். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், இறைவன் அருள் புரிய வேண்டும். உங்களோடு நாங்கள் இருவருமே ஒரு சில கருத்துக்கள், சிந்தனைகள். என் அன்பு சகோதரர் சொன்னார், மக்களுக்கு எந்த திட்டமிடலும் இல்லை. அந்த காலங்களில் தமிழகத்தில் நான் வாழ்ந்தபோது பேசியது இங்கே வந்த உடனே அல்லாஹுத்த நினைவிலை கொண்டு வந்து விட்டான். இன்னும் ஏராளம் இருக்கிறது, நீண்ட நேரம் எடுக்கக்கூடாது. அதனாலே அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். துஆ செய்யுங்கள். ஆங்காங்கு இருக்கின்றவர்களே ஒரு சிறந்த ஒரு சமூகமாக உருவாவதிலே நீங்களும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய பெண்களும், உங்களுடைய இளைஞர்களும், வறியவர்களும் உன்னதமாக இருங்கள். ஒரு சமுதாயத்தின் பொற்காலம் என்றாலே பெரியவர்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் முறையாக பண்படுத்தி வளர்க்கப்படுவதில்லை. அதனாலே உங்களுக்கு முதல்ல சமூக அக்கறை, மார்க்க அக்கறை, குடும்ப அக்கறை, சமுதாய அக்கறை இது இருக்க வேண்டும். அல்லாஹ் அத்தகைய அந்த உணர்வுகளை எனக்கு உங்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ் சொல்வதை போல, இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக ஒரு சமுதாயம் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாற்றுவதில்லை. மாற்றுவோம். நன்மையின் பக்கம், நீதியின் பக்கம் நம்மிடத்தில் பிள்ளைகள் என்ன? கடந்த கால வரலாற்றை நீங்கள் படிக்க வேண்டும். கடந்த கால வரலாற்றை மறந்து நிகழ்காலத்தை, எதிர்காலம் அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். கடந்த கால வரலாறுகள் நினைவுபடுத்தப்பட வேண்டும். நிகழ்காலத்தை படிக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். எனவே இனியவர்களே, பண்படுவோம். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். எங்களுக்காக, குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்லி, ஹாதா மா இந்தி, இதுதான் இந்த நேரத்தில் எங்களிடம் இருந்தது. வல் இல்மு இந்தல்லாஹ், முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹ்விடம் இருக்கிறது. நாங்கள் மனிதர்கள், என்னால் இதைத்தான் முழுமையாக
எடுத்து தொடுத்து பேசி முடித்து விட முடியும். கலை ஞானங்களின் மொத்த கருவூலமாகிய அல்லாஹ்வை அனைத்தையும் அறிந்தவன், அவனை எல்லாவற்றையும் தெரிந்தவன் என்று சொல்லி, பாலைகளில் காடுகளில் பணிவந்த நாடுகளில், பாலைகளில் காடுகளில் பணிவளர்ந்த நாடுகளில், சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாஹ்வை அருள்வாய். அன்பு லஞ்சங்களே, எங்களுக்காக துஆ செய்யுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.